வெல்கம் டு ஸ்டூடெண்ட் லிகேட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அதாவது வந்து இன்றைக்கி வந்து புக் பேக் டிஸ்கஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், தென் எக்ஸ்ட்ரியேஷன், எண்டோக்ரைன் கிளாண்ட், நர்வ் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹோலாக ஒரு அந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்மளோட ஃபஸ்ட் கொஷினுக்கு நம்ம போகலாம். The circulatory system transport these through the body. எதெல்லாம் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா ஆக்சிஜன், நியூட்ரிஷன், ஹார்மோன் இல்லை ஆல் த போஸ். அந்த ஆன்சர் இஸ் ஆல் த போ. இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ஆக்சிஜன், நியூட்ரிஷன், ஹார்மோன் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? த மெயின் ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் லங்ஸ். இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் சொல்லும்போதே நான் அன்லைன் பண்ணி சொன்னேன். ஸோ த பிரேக்ரவுண்ட் ஆஃப் ஃபுட் இன்டு அ சிம்பிளர் மாலிகூல் இன் அவர் பாடி இஸ் this system is known as muscular contractiona illa respirationa illa digestiona. Yes, digestion is the answer. Okay va? Adutha fill in the blanks. A group of organ together to form an organ system. Okay va? The part of a skeleton is which protect the brain. எது brain protect பண்ணும்? skull. Okay va? The process by which the food is removed is excretion. ஓகேவா? வெளியேறது ப்ராசஸ் வந்து நம்மளுடைய ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்ட் வந்து வெளியேறது தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரியேஷன். ஓகேவா? த டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் சென்சார் ஆர்கன். த ஸ்கின் இஸ் த லார்ஜஸ்ட் சென்சார் ஆர்கன். த எண்டோக்ரைன் கிளாண்ட் ப்ரொடியூஸ் விச் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஹார்மோன். ஓகே, தென் த blood produced in bone marrow இல்லைங்க, ஃபால்ஸ். ஏன்னா ஆர்பிசி மட்டும்தான் போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? தென் ஆல் வேஸ்ட் ப்ரொடியூஸ்டு பை த பாடி இஸ் எக்ஸ்கிரீட் டு த சர்க்குலேட்டரி சிஸ்டமா? என்னங்க அநியாயமாக இருக்குது. ஆல் வேஸ்ட் ப்ரொடியூஸ்ட் பை அவர் பாடி இஸ் எக்ஸ்கிரீட் பை எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம். ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்க முடியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த அதர் நேம் ஆஃப் ஃபுட் பைப் இஸ் அலிமெண்ட்ரி கெனால். இல்லைங்க, ஃபுட் பைப்போட அதர் நேம் வந்து யூசோஃபேகஸ். இது புக்கில் கொடுக்கல. ஸோ இது புக்கில் நான் பார்க்கல. நான் உங்களுக்கு முந்தானேத்து நடத்தினப்போ நான் இதை நான் பார்க்கல. ஸோ ஈசோஃபேகஸ் அது பேர் வந்து நாட் அ அலிமெண்ட்ரி கெனால். ஓகேவா? அ தின் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் கம்போர்ட் இன் அ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் கால்ட் அஸ் ஃப்ளூட் வெசல்ஸ். இல்லைங்க, blood vessels இல்லைங்க. a tube-like structure, a tube-like structure which compound the circulatory system is called blood capillaries. ஸோ கேப்லரிஸ்லாம் என்னங்கிறது நீங்கள் இன்னும் படிச்சிருவீங்க. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? த பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ் சிஸ்டம் ஆர் பிகாஸ் டு நர்வ் சிஸ்டம். எஸ், இது கரெக்டான ஆன்சர். தென் மேட்ச் த ஃபாலோயிங்: இயர், சவுண்டு, ஸ்கெல்டல் சிஸ்டம் ப்ரொடெக்ட் அவர் இன்டர்னல் பாடி, டயஃபார்ம், ஃப்ளாட் மசில், ஹார்ட், கார்டியா மசில், லங்ஸ், ஏர் கேஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்? நான் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இல்லை, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய கிளாஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ தட் இஸ் த யூஸ். நான் அந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து நான் அந்த கிளாஸ் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் நேற்று நான் நடத்தினதை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு ரிவிஷன் மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் லெசனை நான் வந்து உங்களுக்கு முடிக்கிற மாதிரி நான் பார்த்தா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் மீ, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை முடிச்சிடலாம். ஸோ ஓகே, அடுத்து போகலாம். ஃபஸ்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மவுத்தில் நம்ம இதை போடுறோம். ஸோ ஃபஸ்ட் மவுத், அதுக்கப்புறம் வந்து பேரங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈசோஃபேகஸ்க்கு அப்புறம் ஸ்டொமக்கு அப்புறம் ஸ்மாலு, லார்ஜு, ரெக்டம், ஆனஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்னி, யூரினரிலான யுரேத்ரா. ஓகேவா? தென் ஆர்ட்ரி வந்து கேரிட் ஃப்ரம் அ பிளட் கேரி பிளட் ஃப்ரம் த ஹார்ட். அப்போ எது வந்து பிளட்டுக்கு ஹார்ட்டு கொண்டாடும்? வெயின். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், வெயின் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேவா? லங்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்ற பட்சத்தில் dash வந்து circulatory organ, heart is a circulatory organ. So the enzyme வந்து digestive glands அப்படின்னா endocrine glandல என்ன உருவாகும்? ஹார்மோன். ஓகேவா?
Then describe about skeleton system. So even the skeleton system consists of bone, cartilage and joint. The bone provided a framework for a body. ஓகேவா, ஒரு பாடிக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்பு தான். ஓகேவா, the bone with the muscle is move like bone with the muscle help in movement like walking, ரன்னிங், சூவிங் அண்ட் டான்ஸிங். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கெலட்டன் சிஸ்டம். ஸோ ரைட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எபியோகிரிட்ஸ். ஸோ இது என்ன நம்ம படுத்தோம், இட் ப்ரிவெண்ட் entering of food into a windpipe is prevented by a flat like structure called epiglottis. ஓகேவா, then what is the three blood vessels? Artery, veins and capillary தான் நம்மளுக்கு வந்து 3 blood vessels. ஓகேவா, what is trachea? So trachea is commonly called as windpipe. It is a tube supported by a cartilaginous ring. It connected with the larynx and anchors of to the lungs, allowing a passage of air. So the air வந்து அப்படி பாஸ் ஆகும். So trachea is divided into right and left broccoli and enter into a lungs. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் டயக்ராம் ஆஃப் அ லங்ஸ். நீங்கள் வந்து இதை பார்த்துக்குங்க. ஸோ இது நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை இது உங்களுக்கு புரியலைன்னா ஸோ யூ மஸ்ட் வாட்ச் த கிளாஸ். ஓகேவா, நீங்கள் கிளாஸை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, தென் ரைட் டவுன் 2 ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட 2 ஃபங்க்ஷன் என்ன? டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் இன்வால்வ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் இன்டு அ சிம்பிள் ஃபார்ம். ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட். ஸோ இதான் 2 அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஃபுட். இது 2 தான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 ஒர்க். ஓகேவா, நேம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஐஸ். என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னு சொன்னோம், கார்னியா அந்த கண் லேயர், ஐரஸ் அந்த வெள்ளைக்கரு, லென்ஸ் அந்த பியூப்பிள் அண்டு கருவிழி. ஓகேவா, அதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ 5 இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன்: ஐ, இயர், நோஸ், டங் அண்ட் ஸ்கின். ஓகேவா, தென் ஷார்ட் நோட் ஆன் rib carriage. ஸோ ரிப்னா என்ன? ஸோ ரிப் கேரேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் 20 pair of curved ஃப்ளாட் போன். ஓகேவா, நல்லா வளைக்கப்பட்ட ஒரு ஃப்ளாட் போன் தான் யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிப்ஸ். இட் ப்ரொடெக்ட் அ வேலிட் ஆர்கன் லைக் ஹார்ட் அண்ட் லங்ஸ். ஹார்ட் அண்ட் லங்ஸை வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் ஆஃப் அ பாடி, நம்மளுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு, தென் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அவர் பாடி, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த போன் அலாங் வித் த மசில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மூமெண்ட்டுக்காகவும் யூஸ் ஆகுது. ஃபார் லைக் வாக்கிங், ரன்னிங், சூவிங், டான்ஸிங். ஸோ இதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு இதுதான் அது. ஸோ இட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் அ சாஃப்ட் இன்டர்னல் ஆர்கன். ஸோ இது வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் மசில்ஸ் இன்டர்னல் ஆர்கனையும் இது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாலண்ட்ரி மசில்ஸ் அண்ட் இன்வாலண்ட்ரி மசில்ஸ். ஸோ வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தே அட்டாச் வித் த போன்ஸ். ஓகேவா, தே கேன் பி கண்ட்ரோல் பை அவர் வில். எக்ஸாம்பிள் ஆர்ம் இன் ஆர்ம். ஸோ மசில்ஸ் இன் ஆர்ம். ஸோ இந்த மசில்ஸ் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு வளையும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஆனால் இன்வாலண்ட்ரி மசில்ஸ் ஆர் the muscles are found in the wall of digestive tract, urinary bladder, artery and internal organ. They cannot be controlled by our will. ஸோ அதை வந்து நம்ம வில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அசைக்க முடியாது. ஓகேவா, let out the function of endocrine gland and nervous system. So nervous system மற்றும் endocrine gland ஓட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் endocrine gland ஓட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ரெகுலேட் a various function of a body and maintain the internal environment. ஸோ நம்மளுடைய பாடியோடைய இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுல இந்த இன்டர்னல் ஆர்கன், அதாவது இன்டர்னல் ஆர்கனை மெயின்டைன் பண்ணுறதுல அதாவது நம்ம என்டோக்ரைன் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இந்த என்டோக்ரைன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் அ சப்ஸ்டன்ஸ் கால்டு chemical substance called hormone which control our various activity of body. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு நிறையா முடி வளரும். ஸோ ஒரு சில பேருக்கு they become puberty in a very small age. ஸோ இதெல்லாம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் சேஞ்சஸ். ஓகேவா, பிம்பிள்ஸ், these are the reason for hormone changes. In certain age you can feel
செக்ஸுவல் சேஞ்சஸ் இன் யுவர் பாடி. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ ஹார்மோன் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் நியூரோ சிஸ்டம். ஃபஸ்ட் சென்சரி இன்புட். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சென்சரி இன்புட். இப்போ எப்படின்னா நம்ம வந்து கண், காது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்சரி இன்புட். இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இட் கண்டக்ட் சிக்னல் ஃப்ரம் சென்சரி ரெசிப்டார். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போ என் கண்ணு வந்து ஒரு இதை பார்க்குது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணிக்குது. இப்போ உங்கள் காது வந்து நான் சொல்கிறத கேட்குது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணி உங்கள் மைண்டு அதை கொண்டு போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன். இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பிரேட் அண்ட் சென்சரி ஆர்கனை வந்து ஃபார்முலேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்குது. ஸோ இது பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் கொடுக்க போகுது. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் வந்து கமாண்ட் பண்ணும். இப்போ நீ பார்த்தீங்களா, ஸோ த கண்டக்ஷன் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்டு இஸ் எஃபெக்டட் பை த மசில்ஸ் அண்ட் கெயின் செல் அப்படிங்கிறத நீ சொல்லு அப்படிங்கிறத என் நாக்குக்கு இந்த பிரெயின் வந்து கமாண்ட் பண்ணும். ஸோ இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதை திருப்பி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் நீடட். ஓகேவா. ஸோ labeled diagram of first label diagram of இது ஓகே label diagram first kidney uretry urinary bladder urethra. ஓகேவா. ஸோ அடுத்தவங்க கேட்டிருக்காங்க which organ remove the salt from body, kidney. ஓகேவா. where is the urine stuck, urinary bladderல தான் நம்மளுக்கு யூரின் வந்து ஸ்டாக்ல இருக்கும். ஓகேவா. the what is the tube which urine excreted from the body. ஸோ அந்த டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுரேத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அது மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து யூரின் எக்ஸிட் ஆகும். ஓகேவா. the what is the tube transfer urine from kidney to the urinary bladder அப்படின்னு பார்த்தீங்கன்னா uret. ஓகேவா. தென் வாட் ஹேப்பன் டீட்டெயில் ஆன்சருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹையர் ஆர்டர் திங்கிங். ஸோ இது ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படின்னா தோஸ் ஆர் ஸ்டடிங் ஃபார் டிஎன்பிசி யூபிஎஸ்சி. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் வில் ஹேப்பன் இன் அ டயஃப்ராம் ஹேஸ் ஸோ நோ மூமெண்ட். ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா டயஃப்ராம்னா என்ன சொல்கிறோம், அந்த லங்ஸுக்கும் நம்மளுடைய வயிறுக்கும் ஒரு தட்டை வடிவில் ஒரு டயஃப்ராம் இருக்கும். ஸோ ஒரு பட்டையாக ஒரு இது இருக்கும் அந்த லேயர். அதுதான் நம்ம வந்து நம்ம லங்ஸையும் வயிறையும் செப்பரேட் பண்ணுன்னு சொல்லுவோம். அது இல்லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து பிரைமரி ஆர்கன் ஃபார் ப்ரீத்திங். த மூமெண்ட் ஆஃப் டயப்ராம் எக்ஸ்பேண்ட் த லங்ஸ் and create a vacuum. So நல்லா expand ஆகும்போது இது create the vacuum due to the stuck of the air in yes the diaphragm does not move, the lungs is not expect and contract by breathing, it leads to death. ஸோ இப்போ நம்ம எப்படி மூச்சை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டயஃப்ராமும் விரியும். ஸோ நம்ம மூச்சை வெளியிடும்போது அந்த டயஃப்ராமும் சுருங்கும். இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செஸ்ட்டை கொஞ்சம் தூரம் அப்படி அந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதுக்கு மூச்சு இழுக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை மூச்சு வெளியிடும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சை இன்ஹேல் பண்ணும்போது இந்த டயஃப்ராம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே அப்படியே வீங்கி அப்புறம் திருப்பி கான்ட்ராக்ட் ஆகும். இது ஆகாமே போகிறதுனால நம்மளுக்கு வந்து இட் காசஸ் டு டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. why is heart is divided into two half by thick muscle and wall. ஏன் அதை வந்து ரெண்டாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி அது 2 வாலாக இருக்குது. ஓகேவா. ஸோ what do we why do we sweat in summerலாம் நம்ம ஏன் ஸ்வெட் பண்ணுறோம். ஸோ ஸ்வெட் பிளேயிங் a important role in as the help to maintain the constant body temperature by cooling us down. ஸோ நம்மளை கூல் டவுன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான வேலை பார்க்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்வெட் தான். ஓகேவா. ஸோ when it is hot, when sweat moisture is evaporated, it cool us immediately. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வெயிலில் நிற்கும் போது என்ன போகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியிலேருந்து ஸ்வெட் ரிலீஸ் ஆகி நம்ம பாடி அதாவது பாடி ஸ்கின்னை கூலாக வச்சுருக்கும். ஓகேவா. This is why the sweat is more when you are in summer while hot. ஓகேவா. அதனால தான் நம்மளுக்கு வந்து சம்மர் டைமில் வந்து ரொம்ப அதிகமாக வெக்க உருவாகுது. ஓகேவா. what do we hiccup and cough sometime in a swallowing food. நமக்கு வந்து புரையேறுது. ஹிக்கப் அப்படின்னா புரையேறுதல் மற்றும் காஃப் இருமல் ஏன் வருது அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நார்மலி நம்ம ஃபுட்
ஃபுட் என்ட்ராரில் விண்டு பைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது எப்பியோகாட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், பை ஹரியிங் அப் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது சில நேரம் அந்த வந்து ஃபுட் பைப், அதாவது விண்டு பைப்பில் ஃபுட் பைப் போகிறது போல் விண்டு பைப்பில் போயிடும். ஸோ விண்டு பைப்பில் போகிறதுனால இது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அந்த விண்டு பைப்பை அந்த காற்றை தவிர எதுவுமே ஏற்றுக்காது. ஸோ அதை வெளித்தள்ள பார்க்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு புறையிறதோ இருமலோ வருது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னையோட கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டூடெண்ட் லீக். தேங்க்யூ.